அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி போன்ற பல பெயர்கள் நம்மகிட்ட இருக்குது. சந்தோஷம், மகிழ்ச்சி ரெண்டும் ஒரே பொருளை தரக்கூடியது தான். ஆனால் நிம்மதி என்பது வேறு ஒரு பொருளை தரக்கூடியது. நம்ம ஒவ்வொரு மனிதனும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று தான் விரும்புகின்றோம். நம்ம நம்முடைய வாழ்க்கை முறைகளில் நிறைய பயணிச்சுட்டு இருக்கிறோம். நிறைய இந்த மனம் என்ற ஒரு கருவியை பயன்படுத்தி எல்லாரிடமும் உரையாடி கொண்டும் பேசிக்கொண்டும் நம்ம மனம் என்ற ஒரு ஊடுபொருளை வச்சு தான் இந்த உலகத்தை நாம் தொடர்பு கொள்கிறோம், உறவுகளிடம் தொடர்பு கொள்கிறோம். மனதிற்கு இந்த சமுதாயத்தில் பழகும்போது நிறைய கற்பிதங்கள் கொடுக்கப்படுகிறது. எண்ணற்ற கற்பிதங்களை மனம் தன்னகத்தை கொண்டதாக இருக்கிறது. இந்த கற்பிதங்களை அடிப்படையாக வைத்து மனிதனுடைய ஆசைகள், அவனுடைய தேவைகள் எல்லாமே பரிணமிக்கின்றன. மனிதன் தன்னுடைய விருப்ப உணர்ச்சியை அவனுடைய யூக அறிவால் உருவாக்குகிறான். இந்த விஷயம் எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது, எனக்கு இந்த மாதிரியான கேரக்டர்னா எனக்கு ஐஸ் தான் சாப்பிட பிடிக்கும், நான் டெய்லி ஐஸ் சாப்பிடுவேன், இட்லிக்கு பொடி வச்சு தான் சாப்பிடுவேன். அந்த டேஸ்ட்டு, அந்த பழக்கம் இதெல்லாம் அவரவர்களாக உருவாக்கி கொள்ளக்கூடியது. நாம் நிறைய யூகங்களையும் நிறைய எண்ணங்களையும் உருவாக்குகிறோம். இதெல்லாம் இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும், இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. எனக்கு இதெல்லாம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து அந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது நமக்கு சந்தோஷம் என்ற உணர்வு ஏற்படுகிறது. சந்தோஷம் என்ற உணர்வு ஒருவருக்கு பரிணமிப்பதற்கு அடிப்படையாக தேவையானது என்ன அப்படின்னா அவனுடைய விருப்புணர்ச்சி. அவன் விருப்புணர்ச்சிக்கு ஏற்றது மாதிரி இசைவாக வெளி சூழ்நிலையில் நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னா ஒருவருக்கு சந்தோஷமா இருக்கும். இவருடைய விருப்புணர்ச்சிக்கு எதிராக வெளி சூழ்நிலையில பல சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவர்கள் துக்கம் என்ற நிலைக்கு வருவாங்க. மகிழ்ச்சி இருக்காது, அவங்களோட சந்தோஷம் இருக்காது. அப்போ நம்ம நினைச்சது எல்லாமே 100% இந்த உலகத்துல நடக்குமா? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல கோடிக்கணக்கான மனிதர்களும் தங்களுடைய விருப்பங்கள் முழுவதையும் நிறைவேற்றுகிறார்களான்னு பார்த்தா இல்லை. நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆயிரக்கணக்கான விருப்புணர்ச்சிகள் எழுச்சியாகின்றன. அவன் நினைக்கிற எல்லாமே அப்படியே நடக்கவா போகுது? நம்ம ஒருத்தர்கிட்ட நல்லா பழகுவோம், அவர் பழகி அவர்கிட்ட நம்ம உயிருக்கு உயிரா அன்பா பாசமா ஒரு நாள் முழுவதும் அவர்களோட தொடர்பு கொண்டு சந்தோஷமா தான் இருப்போம். ஆனால் முதல்ல அது நல்லா இருக்கிறது மாதிரி இருக்கும். நல்லா பழக 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 இயல்பாகவே மனிதர்களுடைய குணமானது ஆழமா இருக்கும். அது வெளியில ஆழமான குரூரமான ஒரு வகையான ஒரு நெகட்டிவான ஒரு குணத்தை மறைச்சி தான் எல்லாருமே வெளியில ஒரு நல்ல உருவம் மாறி தன்னை நல்ல ஒரு ஆளாக காமித்து கொள்வதற்கு எல்லா உயிர்களும் முயற்சி செய்கின்றன. நம்ம பழகிற ஆளும் அதே மாதிரி தான் பழகியிருப்போம். நம்ம நல்லா பழகியிருப்போம், மேற்படையாக நல்லா பழகுவாங்க. அவங்களுக்கு நம்மளோட ஏதோ ஒரு தேவைகள் இருக்கலாம், ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு பிடிச்சிருக்கலாம், ஏதோ பழகுவாங்க. ஆனால் நாளடைவில் அவங்களுடைய குணம் வெளியே வரும்போது நம்முடைய விருப்பத்திற்கு நம்முடைய ஐடியாலஜிக்கு எதிரான ஒரு கேரக்டர் அங்கே வெளிப்படும் போது நமக்கு வெறுப்பும் கோபமும் தான் மிச்சமடைகிறது. அப்போ நம்ம நினைத்தது மாதிரியே நடக்கும்போது மகிழ்ச்சியும் சந்தோஷமும், நாம் நினைத்ததெல்லாம் நடக்காத போது துக்கமும் பெறக்கூடிய மனநிலை அது ஒரு சரியான மனநிலை அல்ல. ஏன்னா நம்ம எல்லாமே நடக்கணும், இதில் பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் தான் நினைத்ததெல்லாம் நடக்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த பூமி பெரிய கலவர பூமியாக மாறிவிடும். ஏன்னா அவ்வளவு குரூரமான எண்ணங்கள் இருக்குது. 100 கோடி வேணுங்க, அவன் உழைக்கவே மாட்டான், வீட்டில் படுத்திருப்பான், அவன் நினைச்சது நடக்க முடியுமா? அப்போ எல்லாம் நடக்கும், நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறதே ஒரு அடிப்படையில் தவறான ஒரு உளவியல் அணுகுமுறை. நினைச்சது மாதிரியே எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சா அது ஒரு தவறான அணுகுமுறை. அதனால் நினைச்சதுல நமக்கு தகுதியும் திறமையும் வாய்ப்பு இருக்கா, அந்த விஷயத்த நம்ம என்ன நிறைவேற்றலாம் அப்படிங்கிறதா யோசிக்கணுமே தவிர நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் என்ற இந்த எதிர்பார்ப்பு நமக்கு ஏமாற்றத்தை தருகிறது. அந்த ஏமாற்றம் நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்து விடுகின்றது. நிம்மதி என்பது ஒரு யதார்த்த அறிவு என்று சொல்லலாம். நாம் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உடலினுடைய யதார்த்தமான தன்மை, மனதினுடைய யதார்த்தமான தன்மை, இந்த சுற்றுச்சூழல்ல இருக்கக்கூடிய சூழ்நிலைகளின் யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும். எப்போ நான் ஒன்று நினைக்கிறேன் அது நடக்கலை, இது யதார்த்தம் தான்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா, நான் நினைப்பதெல்லாம் அப்படியே நடக்காது, சில விஷயங்கள் நடக்கும் சில விஷயங்கள் நடக்காது அப்படிங்கிற ஒரு 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 பகுத்து பார்க்கக்கூடிய தன்மை. அப்படி இருந்தால் நிம்மதி என்பது தன்னாலே வரும். நிம்மதி என்ற இந்த ஒரு வார்த்தைக்கு அடிப்படையாக தேவையான ஒன்று என்னன்னா திருப்திகரமான மனம்.
யாரிடம் திருப்திகரமான மனநிலை இருக்கிறதோ அவர்கள் நிம்மதியோடு இருப்பார்கள். ஒரு மனிதன் திருப்திகரமாக வாழ வேண்டும். ஏன்னா இந்த உலகமே ஒரு சூழ்ச்சி பண்ணக்கூடிய உலகமாக தான் இருக்கிறது. தகுதியும் திறமையும் வாய்ப்பு உள்ளவர்களுக்கு இங்கு அங்கீகாரம் கிடைக்கல. ஏமாற்றுத்தனம், நூதனமான முறையில மூளைச்சலவை பண்ணுவது போன்ற பல காரணங்களால் ஒருவன் தகுதி இல்லாமலே உயர்ந்த இடத்துக்கு வரான். இப்படிப்பட்ட ஒரு முரண்பட்ட சமுதாயத்துல நம்ம வாழ்ந்துதான் ஆகணும், தப்பிச்சு ஓட முடியாது. அப்ப இங்க நம்ம எப்படி நம்மை நிம்மதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நம்மிடம் என்ன இருக்குது அதை வைத்துக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை எளிமைப்படுத்தி கொண்டு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தன்மையை நாம் உருவாக்க வேண்டும். நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்பது நமக்கு பாசிட்டிவா நம்ம விரும்பினது மாதிரி நடந்தாலும் சரி, நடக்கலாட்டாலும் சரி, அதை ஏற்று புரிந்து கொண்டு அதுல நம்ம ஆர்ப்பாட்டம் மனசுக்குள்ள பண்ணாம, கொந்தளிக்காம, போராடாம, அப்படி இப்படி நியாய தர்மங்கள் சொல்லாம, நம்ம செஞ்சதுதான் சரின்னு வாதாடாம, அல்லது அவர்கள் செய்ததுதான் தப்புன்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணாம, ஆம் அது அப்படிதான், அதை அப்படியே ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு பெரும் பக்குவ நிலைதான் ஒருவனுக்கு நிம்மதி என்ற ஒன்றை இந்த உலகத்தில் தரக்கூடியது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.